வணக்கம். ரேடியோ கேட்கும்போது காத்துலேருந்து எப்படி பாட்டு வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டிவைஸோட கதைய தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ கேள்வி இதுதான். காத்துல டிராவல் பண்ற கண்ணுக்கே தெரியாத ஒரு ரேடியோ வேவ்ல இருந்து நம்ம கேக்குற அழகான மியூசிக்கை எப்படி தனியா பறிச்சு எடுக்கிறோம்? அந்த ரேடியோ வேவ் உள்ளுக்குள்ள ஒரு மெசேஜை ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு கேரியர் மாதிரி. அப்போ அது துறக்கிற சாவி எது? அந்த மெசேஜை துறக்கிற ப்ராசஸ்க்கு ஒரு டெக்னிக்கல் பேர் இருக்கு. அதுதான் டீமாடுலேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, ரேடியோ வேவ் மேல சவாரி செஞ்சு வர மியூசிக் சிக்னலை அதிலிருந்து தனியா பிரிச்சு எடுக்கிற ஒரு கலை தான் இது. இந்த மேஜிக்க செய்யற நம்ம ஹீரோ தான் இந்த டயோட் டிடெக்டர். பார்க்க ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட் மாதிரி இருந்தாலும் ரேடியோ டெக்னாலஜியோட இதயமே இதுதான்னு சொல்லலாம். இத என்வெலப் டிடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஆடியோ சிக்னலோட வெளி வடிவத்தை, அதாவது அந்த என்வெலப்ப ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிரும். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இந்த சிக்னல் சர்க்கியூட்குள்ள போனதும் அதோட பயணத்துல முதல் ஸ்டெப் என்ன நடக்குதுன்னு பாப்போம். பாருங்க, இந்த சர்க்கியூட்ல மொத்தமே மூணு முக்கியமான ஆளுங்க தான். ஒரு டயோட், ஒரு ரெசிஸ்டர், அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர். இந்த 3 பேரும் சேர்ந்துதான் அந்த ரேடியோ வேவ்க்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மியூசிக்க வெளியே கொண்டு வர போறாங்க. முதல்ல டயோடோட வேலைய பார்க்கலாம். இது எப்படின்னா, கரண்ட்டுக்கான ஒரு ஒன் வே கேட் மாதிரி நினைச்சுக்கோங்க. கரண்ட்டை ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் போக விடும். ரேடியோ வேவ் உள்ள வரும்போது டயோட் அதோட பாசிட்டிவ் பகுதியை மட்டும் உள்ளே அனுப்பிட்டு நெகட்டிவ் பகுதியை மொத்தமா பிளாக் பண்ணிடும். இப்படி சிக்னல்ல தேவையில்லாத பாதியை கட் பண்ணி தூக்கி போடுறது தான் மியூசிக்கை சரியா எடுக்கிறதுக்கான முதல் முக்கியமான ஸ்டெப். இப்போ சிக்னலோட ஒரு பாதி கிளீன் ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம டீம்ல இருக்கிற மத்த 2 பேர், கெப்பாசிட்டரும் ரெசிஸ்டரும் சேர்ந்து எப்படி அந்த ஆடியோவோட அவுட்லைனை வரைய போகுதுன்னு பார்க்கலாம். கெப்பாசிட்டர் ஒரு சின்ன பக்கெட் மாதிரி வேலை செய்யுது. பாசிட்டிவ் வேவ் அதோட உச்சத்துக்கு போகும்போது இந்த பக்கெட் டக்குன்னு சார்ஜ் ஆகி ஃபுல் ஆயிடும். அலை இறங்க ஆரம்பிச்சதும் அது ரெசிஸ்டர் வழியா ரொம்ப மெதுவா டிஸ்சார்ஜ் ஆகும். இப்படி வேகமா சார்ஜ் ஆகி மெதுவா டிஸ்சார்ஜ் ஆகுறதா அந்த மியூசிக்கோட ஏற்ற இறக்கங்களை ஒரு கோடு மாதிரி அழகா ட்ரேஸ் பண்ணுது. ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. கெப்பாசிட்டர் எவ்ளோ வேகமா டிஸ்சார்ஜ் ஆகுதுங்கிறது தன்னால நடக்கிற விஷயம் இல்ல. அந்த வேகம் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அந்த வேகத்தை கண்ட்ரோல் பண்ற ஒரு முக்கியமான ஃபார்முலா தான் இந்த RC டைம் கான்ஸ்டன்ட். ரெசிஸ்டரோட மதிப்பையும் கெப்பாசிட்டரோட மதிப்பையும் பொறுத்துதான் கெப்பாசிட்டர் எவ்வளவு வேகமா அல்லது மெதுவா டிஸ்சார்ஜ் ஆகணுங்கிறதே தீர்மானிக்கப்படுது. சரி, ஒருவேளை இந்த டைமிங் தப்பா போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப வேகமாவோ இல்ல ரொம்ப மெதுவாவோ இருந்தா என்ன நடக்கும்? இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த 2 தப்புகளையும் இது காட்டுது. டைம் கான்ஸ்டன்ட் ரொம்ப கம்மியா இருந்தா, அதாவது கெப்பாசிட்டர் ரொம்ப வேகமா டிஸ்சார்ஜ் ஆனா அவுட்புட்ல அந்த ரேடியோ வேவோட ஒரு மாதிரி கிர்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அதே சமயம் டைம் ரொம்ப அதிகமா இருந்தா கெப்பாசிட்டரால மியூசிக்கோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. அதனால மியூசிக்கோட சில பகுதிகளை அது கட் பண்ணிடும். பாட்டு துண்டு துண்டா கேட்கும். ஆனா அந்த RC டைம் கான்ஸ்டன்ட் மட்டும் கரெக்டா செட் பண்ணிட்டா இந்த மேஜிக் பெர்ஃபெக்ட்டா நடக்கும். சிக்னலோட பயணம் வெற்றிகரமா அதோட முடிவு அடையும். அந்த சரியான டைமிங்கோட கெப்பாசிட்டர் அந்த அலைகளோட ஏற்ற இறக்கங்களை துல்லியமா ஃபாலோ பண்ணி ஒரிஜினல் மியூசிக் சிக்னலை அப்படியே நமக்கு திருப்பி கொடுத்துடும். இதுதான் நாம ஆம்ப்ளிஃபை பண்ணி ஸ்பீக்கர் வழியா கேட்கிற தெளிவான ஆடியோ சிக்னல். அப்போ இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, டீமாடுலேஷன்ங்கிறது ரேடியோ வேவ்ல இருந்து ஆடியோவை பிரிச்சு எடுக்கிறது. டயோடு ஒரு ஒன் வே கேட் மாதிரி சிக்னலை சுத்தம் பண்ணுது. கெப்பாசிட்டரும் ரெசிஸ்டரும் ஒரு டீமா சேர்ந்து ஆடியோவோட அவுட்லைனை வரையறாங்க. கடைசியா மியூசிக் குவாலிட்டியா இருக்கணும்னா அந்த RC டைம் கான்ஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப சரியா இருக்கணும். பாருங்க, இவ்ளோ சிம்பிளான ஒரு சர்க்கியூட் ஒரு முழு கம்யூனிகேஷன் உலகத்தையே மாத்தி அமைச்சது. அப்போ இன்னைக்கு நாம பார்க்குற எந்த சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் நம்ம எதிர்காலத்தை இதே மாதிரி புரட்டி போட போகுதுன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.